ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காலை டிஃபனுக்கு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பைத்தம்பருப்பு, நல்ல பைத்தம்பருப்பை வந்து அதுலேயே வந்து நான் செய்கிற வந்து ஒரு புட்டு. இதில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, உடம்புக்கு ரொம்ப தெம்பாக இருக்கும். இது வாங்க நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது நல்லா வந்து ஒரு டம்ளர், நல்லா பெரிய டம்ளரால், அதாவது 1/4 கிலோ அளவு இருக்கும். பைத்தம்பருப்பு நல்லா வந்து 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கு முன்னாடியே நல்லா கழுவிடுங்க. கழுவின பிறகு நல்லா இதை ஊற வச்சுட்டு திரும்ப வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா 2 தடவை நல்லா கழுவிங்க. நல்லா வந்து தண்ணி வந்து தெளிஞ்சிருக்கணும், அந்த அளவுக்கு நல்லா கழுவிடுங்க. இப்போ இதை நல்லா வந்து தண்ணி இல்லாமல் இதை வடிகட்டிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாகவே சேர்த்துக்கிட்டு இதை வந்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சிப்போம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், ஏன்னா நம்ம வந்து இது இட்லி தட்டில் வச்சு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, தண்ணி விடாமல் அரைக்கணும். இதுவே கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக அரைச்சிங்க. இது வந்து இட்லி தட்டில் வச்சு ஊற்றுறாருந்தாலும் ஊற்றலாம். நீங்கள் தண்ணி ஆகிட்டுனா துணி வழியாக தண்ணி இறங்கிடும். அப்படி இல்லைன்னா தட்டில் வந்து எண்ணெய் தடவி ஊற்றுற இட்லி தட்டாக இருந்தால் நீங்கள் தடவிட்டு இதேமாரி ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு குக்கரில் வந்து ஒரு பாத்திரத்துள்ள வச்சு நீங்கள் வந்து வேக வச்சுக்கலாம். அதுக்கு வந்து எண்ணெயோ அல்லது நெய்யோ தடவிட்டு உள்ள இந்த மாவை கொட்டி அப்படியே வந்து 2 விசில் வச்சு வேக வச்சுங்க. சீக்கிரம் உங்களுக்கு வெந்து வந்துடும். இந்த மாதிரி நான் குக்கர்லேயும் நான் வேக வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நெய் தடவிருக்கேன். நெய் தடவிட்டு இதை அதில் கொட்டிட்டு 2 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். குக்கர் பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுப்போம், அது உள்ளே தூக்கி இதை வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு இது ஆறின பிறகு இதை வந்து சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இது வெந்ததை வந்து எடுத்துறேன், இட்லி தட்டில் உள்ளதையும் எடுத்துறேன். இதில் வந்து ஹை ப்ரோட்டீன் இருக்குது பாருங்கள், 2யும் எடுத்தாச்சு. இப்போ இதை ஆறின பிறகு எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுரும். இதை வந்து நான் வந்து முதல் நாள் நைட்டே நான் செஞ்சு வச்சிட்டேன். நான் இது வந்து நம்ம சூடோடு வந்து மிக்சியில் போடும்போது ஒன்று ஒட்டிக்கு கொலன்னு இருக்கும். அதனால் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நல்லா ஆறி நல்லா சில்லுட்டு இருக்கும். அதுக்கு பிறகு இது மாதிரி நீங்கள் நல்லா உடச்சி விட்டுருங்க. உடச்சி விட்டு மிக்சியில் வச்சு லைட்டாக விட்டு அப்படியே ஓட்டினா உங்களுக்கு வந்து பொலன்னு நல்லா வந்து இந்த அப்படியே கிடச்சிரும், மாவு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து இந்த ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். தேங்காய் துருவி போட்டுக்கிட்டு இதோட வந்து ஜீனி வந்து பவுடராக சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் வேணாலும், சர்க்கரை வெல்லம் எது வேணாலும் சேர்க்கறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டோம்னா நல்ல சுவையான டேஸ்ட்டான ஹெல்த்தியான பைத்தம்பருப்பு புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே வந்து காரம் போட்டு நீங்கள் தாளிக்கிறா இருந்தாலும் கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் கிள்ளி போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு தாளித்து அதுவும் நல்லாயிருக்கும். இதுவும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி செஞ்சு பாருங்கள். இதில் வந்து உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இட்லி தோசை சாப்பிட்றதோட ஒரு நாள் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாருமே, குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.